காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இருக்கு. பல்வேறு எதிர்க்கட்சிகளும் நேற்று வேற வேற கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிகளுக்கு அவங்களுடைய ஆசை அது. எதிர்கட்சி தலைவரோட பல நேரங்களில் சொல்லியிருந்தாருன்னா அவங்களே இறுதி பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் நம்மளை பற்றி அவங்களுடைய ஆசைகளை பொதுவெளியில் எடுத்து சொல்லியிருக்காங்க. எங்களுடைய முதலமைச்சர்களை பொறுத்தவரை தோழமை இயக்கங்களை மரியாதையோடு நடத்தக்கூடியவர்கள். அவருடைய எண்ணங்களை முதலமைச்சர்கள் மிக சிறப்பாக அவர்களுக்கு தேவையான அந்த மரியாதை என்பது மிக முக்கியமானது என்பது முதலமைச்சர்களை பொறுத்தவரை தொடர்ந்து தோழமை இயக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி தேர்தல் களத்தோட நிறைவு பெறுவதல்ல, தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை முதலமைச்சர்கள் உருவாக்கி அதை செயல்படுத்தி வருகின்றார்கள். இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை நாம் பார்த்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தோழமை இயக்கங்களையும் அரவணைத்து செல்கின்ற மாற்று கருத்துடைய சிந்தனைகள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் அதையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் தோழமை இயக்கங்களை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்களை பார்க்கறவங்களை பற்றி பேசிட்டு புதிதாக கட்சி தொடங்கி இருக்க நடிகர் தொடர்ந்து திமுகவை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்க. எல்லா கட்சிகளுக்கும் திமுகவை பற்றி கருத்துக்கள் சொன்னாதானே அவங்களுடைய இருப்பை காட்ட முடியும். பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அல்ல புதிய கட்சிகளா இருக்கட்டும், அவங்கெல்லாம் திமுகவை பற்றி கருத்துக்கள் சொன்னால்தான் தங்களுடைய கட்சி இருப்பதைப் போல மக்கள் மனதில் எடுத்து செல்ல முடியும் என்பதில் அவர்கள் அதற்கான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை யார் எந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. முதலமைச்சர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பார்கள். நான் இந்த கரூரில் பாட்டாளி மக்கள் கட்சியோட கிழக்கு மாவட்ட செயலாளர் உங்களை பற்றி ஒரே குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்காரு. யாரையாவது பற்றி பேசிட்டு இருக்காங்க.